இன்ஃபர்மேஷன் வார் ஜோன் அப்படிங்கிற ஒன்றும் இருக்கிறது. என்னென்னால் எதிர்நாட்டு மக்களை பதட்டப்பட வைக்கிறதுக்கும் பதட்டமாக இருக்க வைக்கிறதுக்கும் வேறு நாட்டு ஆட்கள் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் மூலியமாகவும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாகவும் பல அக்கௌண்ட்ஸ் மூலியமாக தப்பான ஒரு பதட்டமடைய வைக்கக்கூடிய தகவலை பரிமாறி அவங்கள பீதியடைய வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா வி ஃபால் இன் டு டிஜிட்டல் ஸ்ட்ரைக். ஸோ இன்ஃபர்மேஷன் வாரை இங்கே இந்தியாவில் வந்து வளர விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 8000 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ் அக்கௌண்ட்ஸை நம்ம இங்கே முடக்கிறோம், பாகிஸ்தான் அக்கௌண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம வந்து உடைச்சாச்சு. பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் JF-17 அண்ட் IF-16 எப்போனா 9 மணி இரவில் அரௌண்ட் ஒரு 11:30க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3rd ஃபைட்டர் ஜெட், இதுவுமே JF-17 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் பாகிஸ்தானுடையது. ஸோ மொத்தமாக 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் காலி பாகிஸ்தான், 2 JF-17 ஒரு IF-16. அடுத்தது பாகிஸ்தானுடைய ஏர் வார்னிங் சிஸ்டம், அதை அடித்து தகர்க்கிறோம், ஒரு ஷாட். ஸோ அதுவும் ஒரு பக்கம் முறியடிக்கப்படுகிறது. இதை முறியடித்ததுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறோம்னால் பூஞ்சில் வந்து பாகிஸ்தான் நடத்திய சிவிலியன்ஸ் மேலே குண்டு போட்டு கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேலே உயிரிழந்திருந்தாங்க. May 7 அன்னைக்கு, அதாவது May 7 இந்த வேலையை பார்த்தாங்க. நாம் நம்மளுடைய ஆப்ரேஷன் நம்ம நைட்டு வெடிகாலில் பண்ணுறோம். அதற்கு பிறகு அவங்க ரிலேஷனாக்காக இந்த வேலையை பார்த்தாங்க. அதில் 5 குழந்தைகள், ஒரு சோல்ஜர், 3 பெண்கள் உட்பட 16 பேர் கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவம் அட்மிட் ஆகியிருந்தாங்க. இந்த ஒரு தகவலை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. எதற்கென்றால் உலக நாடுகளை பொறுத்தளவுக்கு என்ன தெரியப்படுத்துகிறோம் நாமனா, இப்போ பாருங்கள், நம்மளுடைய பகல்காமில் டூரிஸ்ட்டை அவங்க அட்டாக் பண்ணாங்க, இட் வாஸ் டெரர் அட்டாக். நாம் திருப்பியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி டெரரிஸ்டோட இடத்த மட்டும்தான் நம்ம வந்து சுட்டு வீழ்த்தணும். ஆனால் இவங்க மறுபடியும் எங்கள் பொதுமக்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துவதற்காக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து வெளியாகுது. கரெக்டாக ஒரு அரௌண்ட் 10:30 11 வெளியாகுது மக்களே.